Hi friends, welcome back to my channel Gary's10 Gifty. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. நல்ல சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் எல்லாத்துலேயும் 3 சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பாதியாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே மீடியம் சைஸான 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன், பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே எண்ணெயில் வதங்கின பிறகு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த தயிர் எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் சிக்கனை சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே 1/2 கிலோ சிக்கனை வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் பீசஸை ஒன்று நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கிறேன். மசாலா எல்லாமே சிக்கனில் படுறதுக்காக நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிக்கனோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் இப்போ குக்கரை மூடி சிக்கனை வேகிறதுக்கு எவ்வளோ விசில் தேவையோ அவ்வளோ விசில் கொடுத்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். விசில் கொடுத்து முடிச்சாச்சு. வாங்க சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சிங்க. ஸோ இப்போ நான் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஸோ கிரேவி அதிகமாக வேணும்னா நம்ம தண்ணியோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கிரேவி கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட குவான்டிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே குறைஞ்சி ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன்.